வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோட தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொன்னா மட்டும் பத்தாது. கதையுடைய டைட்டிலும், டாப்பிக்கையும் நம்ம பார்க்கணும். சரி வாங்க, கதையோட டைட்டில் என்னன்னா, சுருக்கமா சொல்லிட்டுறேன். எங்க சித்தப்பா வெளியில வேலைக்கு போயிட்டாரு. என்னன்னா, ஒரு 2 மாசத்துக்கு கன்டினியூவா அந்த இடத்துல வேலையில இருக்கணும் அப்படின்ற மாரி கட்டாயத்தினால வேலைக்கு போயிட்டாரு. அதன் காரணமாக எங்க சித்தி வீட்ல தனியா இருக்காங்கன்ற காரணத்துக்காக என்ன துணைக்கு வந்து இருக்க சொன்னாங்க. அப்படி துணைக்கு இருந்தம்போது என்ன நடந்தது அப்படின்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேரு ரவிச்சந்திரன். எனக்கு 22 வயசு ஆகுது. எங்க சித்தி பேரு லதா. எங்க சித்திக்கு 36 வயசு ஆகுது. அதாவது எனக்கும் எங்க சித்திக்கும் சுமார் 14 ஆண்டுகள் வித்தியாசம். சித்தினா எங்க என்னம்மான்னு கேட்டா, எங்க அப்பாவுடைய தம்பியுடைய ஒய்ஃபு. அதாவது எங்க அப்பா கூட பொறந்தவங்க சுமார் 10 பேரு. அதில எங்க அப்பாவும் இவரு தான் லாஸ்ட்டு. ஸோ எங்க சித்தின்றவங்க வந்து எங்க அப்பாவோட தம்பியோட ஒய்ஃபு. எங்க அப்பா வந்து சுமார் 8 பேர் கூடயும் பேச்சுவார்த்தையே இல்ல. அதாவது எங்க அப்பாவ சேர்த்து தான் 10 பேரு. எங்க அப்பா வந்து சுமார் ஒரே ஒரு ஆள்கிட்ட, அதாவது எங்க சித்தப்பா கிட்ட மட்டும் தான் பேசுறாரு. காரணமாக எதாவது ஸ்கூல் லீவ் விட்டாலோ, காலேஜ் லீவ் விட்டாலோ, சொந்தக்காரன்னு நம்ம சொல்லிக்க யாரும் இல்லைன்ற காரணத்துக்காக எங்க சித்தப்பா வீட்டுக்கு மட்டும் தான் நான் போவேன். ஏன்னா, அவர் ஒரு ஆள் தான் இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு சொந்தக்கார முறை ஆளு. என்னன்னா, நான் இப்ப தான் காலேஜ் படிச்சு முடிக்கிறேன். எனக்கு படிச்சு முடிச்சு சுமார் நான் 1 ஆண்டுகள் ஆகுது. நான் டிப்ளமோ தான் படித்தேன். எங்க அம்மா, அப்பா 2 பேரும் வேலையில இருக்காங்க. எங்க அம்மா அங்கன்வாடி மையத்தில வேலை பார்க்குறாங்க. எங்க அப்பா ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்ருக்காரு. எங்க அப்பா, அம்மா 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க. என்னையும் ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. என்னன்னா, எனக்கு எஜுகேஷன் லோன்லாம் போட்டு படிக்க வைக்கணும் அப்டின்னாங்க. இல்ல நான் வாய்ப்பே இல்ல. நீ தான் படிக்க வைக்கணும்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் அதே மாரி படிக்க வச்சாங்க. இப்போ படிச்சு முடிச்சுட்டு சர்டிஃபிகேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் படிச்சு முடிச்சு 1 வருஷம் ஆகுது. எனக்கு சர்டிஃபிகேட்டு 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்தது. ஆனா, எனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்ல அப்டின்ற காரணத்துக்காக இப்போதைக்கு வேலைக்கு போ வேணான்ட்டு அவங்களே என்ன வீட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. இதில என்னன்னா, எங்க சித்தப்பா வந்து எங்க வீட்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊர். அவரு வந்து என்கிட்ட எப்போதும் நல்லா பேசுவாரு. எங்க சித்தப்பா வந்து அவங்களுக்கு குழந்தை வந்து கிடையாது. அதனால அவர் வந்து என்னையே வந்து அவர் பையனா நெனச்சு, எது சொத்து வாங்குனாலும் எல்லாமே வந்து எழுதி வச்சுக்கிட்டாரு. எனக்கப்புறம் என்னுடைய அண்ணன் பையனுக்கு தான் இந்த சொத்தெல்லாம். அவனுக்கு தான் உரிமை இருக்கு. எனக்கப்புறம் என் ஒய்ஃபு, என் ஒய்ஃபுக்கு அப்புறம் என் அண்ணன் பையனுக்கு அப்படின்ற அளவுக்கு. எங்க சித்தியும் என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஏன்னு கேட்டா, எங்க அப்பா தான் எங்க சித்தப்பாக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. இன்ன வரைக்குமே எங்க அப்பாவும், எங்க சித்தப்பாவும் அண்ணன் தம்பி மாரியே பழகிக்க மாட்டாய்ங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாரியே பழகிப்பாய்ங்க. ஊர்ல எல்லாரும் கேட்பாங்க, "என்னாங்க நீங்க தனியா போயிட்டுருக்கீங்க? எங்கங்க உங்க தம்பி இல்ல?" அப்படின்ட்டு எங்க அப்பாட்ட கேட்பாங்க. அந்த அளவுக்கு. என்னன்னா, ஒரு சில பேர் தம்பின்னு சொன்னா நம்பவே மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸு போலன்ற மாரி நெனச்சுட்டு போயிருவாங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு க்ளோஸான பீப்பிள். ஸோ எங்க அப்பாவும் சித்தப்பாவும் க்ளோஸ்னால, வாரத்துக்கு 1 நாள் வந்து நாங்க அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. இதுக்கு இடையில கூட என்னைக்காவது போர் அடிச்சா போயிருவோம். எங்க சித்தி அப்பப்போ வரப்போக இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வீட்ல ஸ்கூட்டி இருக்க காரணத்தினால அவங்க வந்து அப்பப்போ வரப்போக இருப்பாங்க. ஸோ, அவங்க வந்து என்கிட்ட அப்பைலேருந்தே நல்லா பேசுவாங்க. இதே மாரி போயிட்டுருந்தது. நான் வந்து கரெக்ட்டா காலேஜ் முடிச்சுட்டு எங்க சித்தி வீட்டுக்கு போனேன். சித்தி வீட்டுக்கு போகும்போது என்னன்னா, ஒரே சண்டை நடந்துட்டு இருந்தது. நான் வந்து சண்டையில வந்து சரி நம்ம வந்தது தெரிய வேணாம். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் போவோன்ட்டு சண்டை ரொம்ப ஓவரா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் போயி விலக்கி விட்டேன். வேறு வழி இல்லாம. அப்போ வந்து எங்க சித்தப்பா சொன்னாரு, நான் இங்கே நடந்த சண்டை வந்து நீ வீட்ல சொல்லக்கூடாது. நீ சொன்னீன்னா நான் செம்ம டென்ஷன் ஆயிருவேன். இது வந்து ஒரு பர்சனல் மேட்ரு. உங்க அப்பாட்டயும், உங்க அம்மாட்ட சொல்லி அவங்க வந்து என்ட்ட பஞ்சாயத்து பேசி அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சரி நானும் ஒத்துக்கிட்டேன். சரி இவர் தான் சொல்றாரே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு ஓகே சொல்லிட்டேன். ஓகே சொன்னதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி ஒரு தடவ போனா இதே மாரி சண்டை நடந்துட்டு இருந்தது. சரி இது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது, நான் வீட்ல போய் சொல்லிடலாம்னு நினைக்கும்போது எங்க சித்தி வந்து சொன்னாங்க. "வீட்ல போய் சொல்லாத. உங்க சித்தப்பாவுக்கு வந்து இப்போ வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு. அவரு 2 மாசம் வெளியூர்ல இருந்து தான் ஆகணும் கம்பல்சரி. அதனால அந்த 2 மாசம் இங்கே என்னாலயும் வந்து இப்படி வந்து இருக்க முடியாது. இது இவ்வளோ பெரிய வீட்ல நான் தனியா இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். எனக்கு வந்து பேய் பயம்லாம் இருக்கு. நீ இப்போ சும்மா தான் இருக்க. அதனால நைட்டு மட்டும் நீ வந்து தூங்கிருப்பா" அப்படின்னாங்க. நான் அப்ப யோசிச்சேன். சரி சித்தப்பாட்ட இது இது வந்து நான் சித்தப்பாட்ட சொல்லி உங்க அப்பாட்ட சொல்றேன் அப்படின்னாங்க. சரி அதே மாரி எங்க சித்தப்பா வந்து எங்க அப்பாட்ட சொன்னாரு. எங்க அப்பா சொல்ட்டாரு. சரி இதில என்ன இருக்கு?
நீ தான் வந்து எல்லாமே அவனுக்குலாம் பண்ணுற. இந்த வீடு பூரா அவனுக்காக தானே எழுதி வைக்கிற. இது பூரா அவன் பண்ண மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனார். கரெக்டாக வந்து அவர் என்ன நாளைக்கு வர சொல்கிறாருன்னா நான் இன்றைக்கே போயிடணும். போனால் தப்புன்னு பார்த்தா சண்டை நடந்துட்டு இருந்தது. செம்ம சண்டை. என்னென்னா நீ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்கிறேன்னு எங்கள் அத்தை சொல்லவும், எங்கள் மாமா என்னென்னா நீ தான் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்ற மாதிரி சொல்லவும், சண்டைகள் ஓவராக இருக்க போக கடுப்பாகி நான் உள்ளே போயிட்டு என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க, நான் வந்து வந்தால் ஒரு நல்லா பேசணும், நீங்கள் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொன்னதுக்கப்புறம், சரிடா சாரி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு போகணுன்னு இருந்த மனுஷன் இன்றைக்கே கிளம்பிட்டார். நான் சொல்கிறேன், சித்தப்பா நான் ட்ரெயின் ஏற்றி விட வரேன் அப்படின்னேன். நான் பார்த்துக்கிறேன், நான் நாளைக்கு தான் போகிறேன், இன்றைக்கி நான் ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு நாளைக்கு தான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அவங்க வந்து நான் போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் சித்தி உட்காந்து ஒவ்வொன்றா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி போகிற இப்படி இருந்தால் என்ன அதுன்னு ரொம்ப சொல்லி அழுவ ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பா வந்து திரும்பி நைட்டு வந்தார். நைட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணார் எங்கள் சித்தியை. இந்த மாதிரி நான் போயிட்டு 2 மாதத்துல வந்துடுறேன், அதான் வந்து இவன் இருக்கானே இவன் உன்னை பார்த்துப்பான், நான் இல்லாத குறைய வந்து இவன் தீர்த்து வைப்பான் அப்படின்ட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்ட்டு. சரி அதுக்கப்புறம் அதேமாதிரி அவர் கிளம்புனாரு. அதுக்கப்புறம் வந்து எங்கள் சித்திகிட்ட நான் வந்து கேட்டேன், சித்தி என்ன தான் சித்தி உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப பெரிய பிரச்சனைடா, அதெல்லாம் எப்போ உன்கிட்ட சொல்கிறது அப்படின்னாங்க. சொல்லுங்க சித்தி, நான் யார்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் அப்படின்னேன். சரி ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் ப்ராமிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் சொன்னாங்க, இங்கே வந்து உட்காரு அப்படின்னாங்க. உட்கார வச்சுட்டு, நீ உனக்கு இப்போ 22 வயசு ஆயிடுச்சு, உனக்கு கல்யாணம் நடந்தால் என்ன ஆகுன்றது உனக்கு தெரியும், அதாவது அதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்கள் சித்தப்பாகிட்ட நான் எதிர்பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன். இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு குழந்தையே இல்லை. இதில் வந்து என் மேலே பாதிப்பா உங்கள் சித்தப்பா மேலே பாதிப்பான்றது எனக்கு தெரியல. ஆனால் அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள் வந்து உங்கள் சித்தப்பாவால் எதுவுமே முடியல, உங்கள் சித்தப்பாவுக்கும் வயசாயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி அழுதாங்க. சரி சித்தி, என்னதான் சித்தி இதுக்கான தீர்வு அப்படின்னு கேட்டால் சொன்னாங்க, உனக்கு இப்போ வயசு 22 தான் ஆகுது, உன்னால் எதுவாக இருந்தாலும் முடியும். அதனால் உங்கள் சித்தப்பாவோடைய அனுமதி இல்லாமல் இது நடக்கிறது தப்பு தான். ஆனால் உங்கள் சித்தப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம். நீ வந்து எனக்கு உதவி பண்ணு, நானும் வந்து சந்தோஷமாக இருப்பேன், நீயும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சித்தி ரொம்ப தப்பு சித்தி, என்ன சித்தி இப்படி பேசுகிறீங்க, அவர் வந்து என்னை பையன் மாதிரி பார்க்குறாரு, நான் வந்து உங்களை அம்மா மாதிரி பார்க்குறேன், இப்படி இருக்கும்போது நான் எப்படி சித்தி இதெல்லாம் அப்படின்னேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப கன்வின்ஸ் பண்ணாங்க. நானும் வந்து சொல்லிட்டேன், சித்தி நீங்களே வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் கன்வின்ஸ் பண்ணலாம், நானே இப்போ கன்வின்ஸ் பண்ணுறேன். என்னன்னா இது வந்து தேவையில்ல, நீங்கள் வந்து குழந்தை இல்லாத ஒரு கவலையினால் இப்படி இருக்கீங்க, குழந்தை வந்து நம்ம வேறு ஒரு அனாதை ஆசிரமத்தை தத்தெடுத்துப்போம், நானே உங்கள் பையன் நினச்சிக்கோங்க சித்தி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் ரொம்ப யோசித்து, சரிப்பா நீ சொல்கிறது நான் சொன்ன தப்பு தான், இதை வந்து சித்தப்பாகிட்ட சொல்லாத நான் சொன்னேன்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்தார். ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டாங்க, நல்லா வளர்க்குறாங்க. இப்போ இப்போ நாங்கள் அவங்க எல்லாம் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த கதை கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நல்ல கண்டென்ட்டில் சந்திப்போம்.